தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுவாராக, இடைப்படுவாராக. இந்த நாளிலும் சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 77ஆம் சங்கீதம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறதான சில கொடிய காரியங்கள் நிமித்தமாய், ஏற்பட்டிருக்கிறதான சில நெருக்கங்கள் நிமித்தமாய், சில இழப்புகள் நிமித்தமாய் நீ கதறி கொண்டிருக்கிறாய், அலறி கொண்டிருக்கிறாய், அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். தேவ பிள்ளையே, உன்னுடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்க அவர் வல்லமை உள்ளவர். ஆனால் தேவ பிள்ளையாகிய நீங்கள் அலறுகிற அல்லது அழுது கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்த்தால், ஐயோ, தேவன் என்னை மறந்தாரோ, அவருடைய இரக்கங்கள் எனக்கு மறைக்கப்பட்டதோ, தேவனாகிய கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்ய மறந்து போனாரோ, ஏன் கர்த்தர் எனக்காக காரியங்களை கைகூடி வர பண்ணவில்லை, ஏன் தேவனாகிய கர்த்தர் பாதைகளை அடைத்தார், ஏன் எனக்கான வாசல்கள் திறக்கப்படவில்லை என்று சொல்லி நீங்கள் புலம்பி அழுது வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் தான் ஏன் நான் நினச்சது நடக்கலை, ஏன் நான் எதிர்பார்த்தது நடக்கலை, ஏன் நான் விரும்பினது எனக்கு நடக்கலை என்று சொல்லி உங்கள் உள்ளத்திற்குள்ள துக்கத்தோடு கூட இருக்கிறீங்க. துக்கத்தோடு இருக்கிறீர்களா? தமது உருக்கமான இரக்கங்களை கர்த்தர் அடைச்சிட்டாரு, எனக்கான பாதையை அடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் நீங்கள் அல்லோல் பட்டு கொண்டு இருக்கிறீங்க. தேவ பிள்ளையே, நீங்கள் அழாதீங்க, நீங்கள் வேதனைப்படாதீங்க. உங்கள் துக்கத்தை நினச்சி நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்க. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, அது என் பலவீனம், அது என் பலவீனம். விசுவாச அறிக்கையே பண்ண வேண்டிய உங்கள் வாயிலிருந்து அவ்விசுவாசத்தின் அறிக்கைகள் புறப்படுகிறதே. விசுவாச வார்த்தையை சொல்ல வேண்டியதான உங்கள் இருதயம், உங்கள் நாவு இப்போ அவிசுவாசத்தின் வார்த்தையையும் அறிக்கை பண்ணுகிறது. அவிசுவாசத்தின் வார்த்தையாய் அது வெளியே கொண்டு வருகிறதே. தேவ பிள்ளையே, இந்த நேரத்தில் தானே அவ்விசுவாசமான வார்த்தைகள் உங்களை வாழ்க்கை விட்டு விலகி போகட்டும், உங்கள் இருதயத்தை விட்டு அது விலகி போகட்டும். அது என் பலவீனம், அது என் பலவீனம், ஐயோ என்னால் முடியலைன்னு சொல்லி பலவீனத்தோடு கூட நிற்கிறீங்க. இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் ஒருபோதும் அவர் மறந்து போக மாட்டார். சியோனே, தேவ பிள்ளையே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவளே, சியோன் சொல்லுகிற காரியம், சியோனோ, என் தேவனை என்னை மறந்தார் என்று அவள் சொல்லுகிறாள். ஆனால் வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் உங்களை மறப்பதில்லை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையில் உங்களை நினைத்தருளி. யோசேப்பின் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டுவீங்கன்னா, அவன் வாழ்க்கை கடந்து போகும் பொழுது அவன் நினைத்திருக்கணும், தேவன் என்னை மறந்துட்டாரு, தேவன் தம்முடைய இரக்கத்தை அடைச்சி போட்டுட்டாரு, என் வாழ்க்கை முற்றிலும் பலனற்று போயிற்று என்று சொல்லி அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் கடைசி வரையிலும் கர்த்தரை இறுக பற்றி கொண்டான். அவனுடைய பலவீனத்திலும் கர்த்தரை விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்து ஓடுகிறவனாக இருந்தான். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவனை தூக்கி நிறுத்தினார், அவனை ஆசீர்வதித்தார். இரக்கம் செய்ய அவர் ஆயத்தமாக இருந்தார். வானங்களை திறந்தார், கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தினார். தேவ பிள்ளையே, ஏற்ற சூழ்நிலைகள் வரும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இரக்கம் செய்வார், வாசல்களை திறப்பார், ஆச்சரியமாய் நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, உருக்கமான இரக்கத்தை கர்த்தர் அடைத்து விட்டாரோ என்று சொல்லி, ஆண்டவரே, என் பலவீனத்து நிமித்தமாய் வாய்களிலிருந்து புறப்பட்டதான அவிசுவாசமான வார்த்தைகள் அது வெளியேறட்டும், விசுவாசத்தின் அறிக்கைகள் உண்டாகட்டும். கர்த்தர் நீர் அவர்களுக்காக இரக்கம் செய்து வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து ஆசீர்வாதமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான அவிசுவாசமான வார்த்தைகள் வெளியேறட்டும். விசுவாசமுள்ள வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க. தேவன் நிச்சயமாய் இரக்கம் செய்வார், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார், நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ
என்னால் மறக்கப்படுவதில்லை. காட் bless you.